ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட்டு துணி தான் எடுத்திருக்கேங்க. இந்த பக்கம் 9 இன்ச் அப்புறம் 10 இன்ச் லென்த் இருக்க மாதிரி ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இதே அளவுக்கு பார்த்திங்கன்னா 9 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு ஜிப் எடுத்திருக்கேன். இது பழைய பேக்கில் இருக்க ஜிப்பு தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பழைய ஷாப்பிங் பேக் தாங்க. ஹேண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் ஆகிடுச்சு. இப்போ நான் காமிக்கிற மாதிரி 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த துணி அளவுக்கு அந்த பேக்கோட ஒரு சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பீஸ் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த துணியோட நல்ல சைடும் அதுக்கு மேலே ஜிப் வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கும் மேலே இந்த ஷாப்பிங் பேக் நான் காமிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. துணியோட நல்ல சைடும் ஜிப்போட நல்ல சைடும் ஒட்டுக்கா இருக்க மாதிரி இப்படி உள்ளே இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த ஷாப்பிங் பேக்கோட ஒரு பீஸ் வச்சுட்டு இப்போ ஒரு ஓரம் அப்படியே தச்சு எடுத்துக்கலாங்க. இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பிடுங்க. அடியில் வந்து அந்த ஷாப்பிங் பேக் போயிடும். ஜிப் இப்படி இருக்கும், மேலே வந்து இந்த துணி இருக்கும் பாருங்கள். இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்போ இதே மாதிரி இதுக்கு மேலே வச்சு படிமான தையல் போட்டுடலாங்க. இதே ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் காமிக்கிற மாதிரியே நீங்களும் பொறுமையாக அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக தைச்சிடலாங்க. இப்போ ஒரு ஓரம் படிமான தையல் போட்டாச்சு. இப்போ வந்து இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அன்ஈவனாக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கரெக்டாக ஒரே ஈவனாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்படி திருப்பி உள்ளே வச்சுட்டு உள்பக்கம் வந்து நல்ல துணியெல்லாம் உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த ஒரு ஓரம் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. ஜிப்போட இன்னொரு சைடு வந்து இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ இந்த 2 சைடு ஓப்பன் இருக்கும் பார்த்திங்களா, சைடில் ரெண்டுலேயுமே இப்போ ஜாயின் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக ஒரு குட்டி மினி பவுச் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு பர்ஸ் ரெடி பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ இது நல்ல சைடு வழியே திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சைடு மட்டும் அட்டாச் பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே டபுள் ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜிப்பை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம அதை வந்து நல்ல சைடு வழியே திருப்பி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு ஒரு குட்டி பவுச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதே இன்னொரு பெரிய கிளாத் எடுத்துக்கலாங்க. 2 பீஸ் இருக்க மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கோங்க. இதோட அளவு பார்க்கலாம் பாருங்கள். 15 இன்ச் உயரமும் 10 இன்ச் அகலம் இருக்க மாதிரி 2 பீஸ் நான் எடுத்திருக்கேங்க. இப்போ இதே அளவுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு பேக் தான் எடுத்திருக்கேன். இது வீட்டில் இருக்க பழைய பேக் தான் எடுத்திருக்கேன், கிளாத் பேக் மாதிரி தான். இதை வந்து இப்போ இந்த ஹேண்டில் சைடில் எல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த கிளாத் அளவுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இந்த 2 பீஸ் வருங்க ஒரு ஷாப்பிங் பேக்கில். இப்போ பாருங்கள், ஒரு பீஸ் கடியில் ஒரு பீஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த துணி கடியில் இந்த ஷாப்பிங் பேக் கரெக்டாக வச்சுட்டு 4 ஓரமும் தச்சு எடுத்துடணுங்க. இப்போ இன்னும் 2 பீஸ் எடுக்கணுங்க. இது நான் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமாக லென்த் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. 16 இன்ச் அப்புறம் 10 இன்ச் இருக்கிற மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கணும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு பீஸை இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்படி ஆஃபாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த சென்டராக இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கட் கொடுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சென்டரை வந்து மார்க் பண்ணுறதுக்காக அந்த கட் கொடுக்குறோம். இப்போ அந்த சென்டரில் இருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. திரும்பவும் ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கம் இருக்குது பார்த்திங்களா, இந்த பக்கம் சென்டர்லேருந்து இப்போ இந்த பக்கம் எப்படி மார்க் பண்ணமோ சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 2.5 இன்ச் அப்புறம் 1 இன்ச் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடு எப்படி பண்ணமோ சேம் அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் 2.5 இன்ச் அப்புறம் 1 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மார்க் பண்ணதெல்லாம் நீங்கள் வேணால் கட் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்டிச் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பீஸை வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணி 2.5 இன்ச் கட் கொடுத்தோம்ல அதில் வைக்கணும், அவ்வளோதாங்க. இந்த பக்கம் எப்படி பண்ணமோ சேம் அதே மாதிரி இன்னொரு சைடும் அதே போல் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இன்னொரு பக்கமும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் எப்படி பண்ணமோ சேம் அதே மாதிரி தான், இப்போ மேலே பண்ண மாதிரி தான் கீழேயும் நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு சைடு நான் பண்ணி காமிச்சிருக்கேன், இன்னொரு சைடு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரியே கீழேயும் அதே மாதிரி 1 இன்ச்சிலேருந்து 2.5 இன்ச் கட் கொடுத்தோம்ல அதில் வந்து இந்த பீஸை அப்படியே ஃபோல்டு பண்ணி வைக்கணும். இன்னொரு பக்கமும் இந்த பக்கம் 2 ஆப்போசிட் பார்த்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க, ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் அதே மாதிரி சென்டர் கட் கொடுத்து அதே போல் 2.5 இன்ச் 1 இன்ச் கட் கொடுத்து அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 பீஸ் சொன்னேன்ல, ஷாப்பிங் பேக் வச்சு 4 ஓரமும் தைச்சி எடுக்கணும், அந்த பீஸ் தாங்க இது. 4 ஓரமும் தைச்சி எடுக்கணும். இப்போ இது தைச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்க போர்ஷன்லாம் இப்படி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 பீஸ் இப்படி மடித்தோம் இல்லைங்களா, 2.5 இன்ச் 1 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி இப்போ அதில் ஒரு பீஸ் எடுத்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி நல்ல சைடு உள்ளே இருக்க மாதிரி இப்படி ஈவனாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதை அப்படியே கர்வாக வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மேலே ஒரு சைடு மட்டும் இப்படி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த 4 ஓரமும் தைச்சி எடுத்தோம்ல ஷாப்பிங் பேக்கில், அந்த பீஸ்க்கு மேலே இப்போ இந்த பீஸை வச்சு 4 ஓரமும் தைக்கணுங்க.
இந்த 2 பீஸோட நல்ல சைடு வந்து வெளியே இருக்க மாதிரியே வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு 4 ஓரமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். அந்த உள்ளே இருக்க அந்த ஷாப்பிங் பேக் வந்து உள்ளே தான் இருக்கணுங்க. இப்போ இந்த பக்கமும் பேக் சைடும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல பீஸ் தான் இருக்கும். இப்போ 4 ஓரமும் ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ராவாக இருக்க அந்த பீஸ் எல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம 2 இன்ச் 2 இன்ச் 2 பீஸ் எடுக்கணும். அதே மாதிரி 15 இன்ச் உயரம் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 15 இன்ச்சுக்கு ஒரு ஜிப் ஒன்று எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த 2 இன்ச் சொன்னால அகலம் இருக்க மாதிரி ஒரு லென்த்தான பீஸ், அதுக்கு மேலே இந்த ஜிப்போட நல்ல சைடு துணியோட நல்ல சைடு சேமாக இருக்க மாதிரி உள்ளே இருக்க மாதிரி பார்த்து வச்சுட்டு ஒரு ஓரம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஜிப்பை திரும்ப வெளியே இப்படி திருப்பி விட்டுட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த துணியை இப்படி போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே இந்த ஜிப்பு மேலே வச்சு இன்னொரு ஓரம் அப்படியே அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 துணிக்கு நடுவில் நம்ம ஜிப் வந்து அட்டாச் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ 2 சைடுமே அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஓரமும் இந்த ஓரமும் படிமான தையல் போட்டுடலாங்க. அந்த பிசுரெல்லாம் வெளியே தெரியாமல் தூக்கிட்டு இல்லாமல் நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ இந்த ஓரமும் அந்த ஓரமும் படிமான தையல் போட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இப்போ டபுளாக ஃபோல்டு பண்ணி சென்டர் வந்து கட் கொடுத்துக்கோங்க. நம்ம சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுறதுக்கு தான் அந்த கட் கொடுக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஹேண்டில் அட்டாச் பண்ணோம். ஹேண்டிலுக்காக 2 பீஸ் எடுத்துக்க போகிறோங்க. இது வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரியே 3 இன்ச் அப்புறம் 20 இன்ச் இருக்கிற மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஓரமும் அந்த ஓரமும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி எகைன் ஒரு பக்கம் ஸ்ட்ரைட்டாக ஃபோல்டு பண்ணி ஓரமாக அப்படியே தச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இதில் சென்டர் கட் நான் கொடுக்க சொன்னேன். அந்த ஜிப் வச்சுருந்தோம்ல அந்த பீஸில் சென்டர் கட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் 2 இன்ச், அதே மாதிரி சென்டர் பாயிண்ட்லேருந்து இன்னொரு பக்கம் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் 2 இன்ச் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் ஹேண்டில் வந்து காமிக்கிற மாதிரி இப்படி உள்ளே பார்த்த மாதிரி இந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சுட்டு அப்படி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தச்சு எடுத்துடணும். இன்னொரு பக்கமும் ஹேண்டில் அதே மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் காமிக்கிற மாதிரியே நீங்கள் ஹேண்டில் வச்சுட்டு கரெக்டாக அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு சைடு நீங்கள் அட்டாச் பண்ணியாச்சு. சேம் அதே மாதிரி இன்னொரு சைடும் இன்னொரு பக்கமும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த சைடு அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு சைடும் நான் காமிக்கிற மாதிரி ஹேண்டிலை இப்படி வச்சுட்டு அந்த ஜாயிண்ட்டில் கரெக்டாக நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சுங்க. நம்ம ஹேண்டில் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து இந்த மெயின் ஃபேப்ரிக் கூட நீங்கள் அட்டாச் பண்ணணும். இப்போ நான் காமிக்கிற மாதிரி இதை அப்படியே மேலே போட்டுக்கோங்க. இந்த துணியை மேலே போட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் விட்டுருங்க. இப்போ ஒரு சைடு நீங்கள் அட்டாச் பண்ணியாச்சு. இன்னொரு சைடும் இதே போல் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஹேண்டிலில் கரெக்டாக உள்ளே எடுத்து விட்டுட்டு கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம எவ்வளோ இருக்குன்னு லென்த்து வந்து எவ்வளோ அகலம் வேணும்னு பார்த்துக்கலாங்க. இப்போ ஒரு சைடு ஜிப்பிலேருந்து இன்னொரு சைடு ஜிப் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். எனக்கு வந்து 35 இன்ச் இருக்குங்க. இதிலேருந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு வருதுன்னு பார்த்துட்டு அதை விட அதிகமாக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணுங்க. நான் வந்து 36 இன்ச் 2 பீஸ் எடுத்திருக்கேன். அகலம் வந்து 5 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்திருக்கேன். உள்ளே வந்து அரிசி பை இல்லை சிமெண்ட் பை கொடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதையும் வந்து 4 ஓரமும் தைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இப்போ டபுளாக ஃபோல்டு பண்ணி சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஓரம் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டார்டிங் பாயிண்ட், அதையும் இப்படி ஈவனாக ஃபோல்டு பண்ணி சென்டர் வந்து கட் கொடுத்துக்கோங்க. அந்த சென்டர்லேருந்து இந்த பக்கம் 1/2 இன்ச் அந்த பக்கம் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு சைடு இந்த பக்கம் 1/2 இன்ச் அந்த பக்கம் 1/2 இன்ச் மார்க் பண்ணி இப்போ நான் காமிக்கிற மாதிரி கிராஸாக அப்படியே ஒரு லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் லைன் போட்டு இப்போ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த பக்கம் எப்படி கட் பண்ணிங்களோ சேம் அதே மாதிரி இன்னொரு சைடு கட் பண்ணணும். இப்போ ஒரு சைடு கட் பண்ணிட்டீங்க. இதை அப்படியே அதுக்கு மேலே போட்டு இன்னொரு சைடு ஈஸியாக நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அது கூட அட்டாச் பண்ண போகிறோங்க. இப்போ அந்த பேக்கில் வந்து இப்போ சைடில் வந்து ஃபுல்லாக நீங்கள் அட்டாச் பண்ண போகிறீங்க. இதை அப்படியே வச்சுட்டு ஒரு ஜிப்பில் ஆரம்பித்து இன்னொரு ஜிப்பில் அப்படியே முடிக்கணும். கரெக்டாக ஈவனாக வச்சுக்கலாங்க. எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம கரெக்டாக தான் வச்சுருக்கோம், ஈவனாக இருக்கும். இப்போ நான் காமிக்கிற மாதிரி சென்டரும் ஃபஸ்ட்டு நீங்கள் கட் கொடுத்தீங்களே அந்த கட்டில் இருந்து ஒரு ஓரம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டர்லேருந்து ஒரு ஓரம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற இன்னொரு ஓரமும் அப்புறம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எப்படி ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க. சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் அப்புறம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும், ஈவனாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அப்படியே இந்த லாஸ்ட் வரைக்குமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக வச்சு அந்த வளைவு வரும்போது கரெக்டாக இப்படி துணியை எடுத்து விட்டுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த போர்ஷனையும் வச்சு ஓரம் ஃபுல்லாக தச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணால் அவ்வளவுதான். இதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஜிப்பை நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உள்ளே இருக்க நல்ல சைடு வெளியே திருப்ப முடியும். நமக்கு சூப்பராக ஒரு ஹேண்ட்பேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். முக்கியமாக இப்போ வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். வெறும் ஒரு ஷாப்பிங் பேக் இருந்தால் போதும், ஜிப் இருந்தால் போதும், ஒரு வேஸ்ட்டு கிளாத் இருந்தால் போதும். இதில் பார்த்திங்கன்னா நான் இன்னொரு பர்ஸ் கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே நீங்கள் மணியெல்லாம் உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வேலைக்கெலாம் போகிறதுனா இந்த மாதிரி ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இல்லை எங்கேயாவது குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறதுனா வெளியே போகிறதுனா கூட துணியெல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். வீட்டில் இருக்கிற துணிகளை வச்சு நம்மளே ஒரு ஹேண்ட்பேக் ரெடி பண்ணிடலாங்க. அப்புறம் இதுக்கு மேட்சாக ஒரு மினி பர்ஸ் கூட ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.